உங்கள் பகுதியின் சுற்றுலா தலங்களை மேம்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதா? அங்கு வரும் பயணிகளுக்கு தேவையான வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளதா என்று மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு மதுரை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். எந்த சுற்றுலாத்தலம் நல்லா இருக்குன்னு எனக்கே தெரியல. மதுரை மாவட்டத்தில் காந்தி விஷயத்தில் ரெயின் அகலம் இல்லை, திருப்பூண்டது பக்கம் 3 அகலம் இல்லை, திருமண மகால பக்கம் அகலம் இல்லை. தெப்பக்குளத்துக்கிட்ட போனால் கூட இங்கிட்டு போகிறக்குள்ள வண்டியை தூக்கி எஞ்சிடுவாங்களும் பயமாக இருக்குது. சுற்றுலாத்தலம்ன்றது டிராபிக் இல்லாமல் நிதானமாக மக்கள் போகக்கூடிய இடம் தான் சுற்றுலாத்தலம்னு நான் நினைக்கிறேன். அரசு அலுவலர்களும் சட்டம் என்ன சொல்லுங்கன்னா சுற்றுலாத்தலம் நீட்டாக இருக்குது, எங்கே நீட்டாக இருக்குது, நீங்களா சொல்லிட்டு தான் இருக்கணும். தமிழ்நாடு எந்த இடத்துல போனாலும் அந்த குப்பை ஆக்கிரமிப்பு தான் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஒரு டூரிஸ்ட் வர்றோம்னா ஒரு ப்ராப்பர் பார்க்கிங் ஏரியா எல்லா இடத்துல. இப்போ ஒரு 2 வீலரில் போனாலுமே எந்த வீதிகள்லையும் மதுரை சிட்டிக்குள்ளே போக முடியாது. ஒழுங்குபடுத்துறதோ இது பண்ணுறதோ இல்லை. அலர் கோயில் மட்டும் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இருக்குது. அந்த அரங்காவலர் தொடர்ந்து ஒரு 15 ஆண்டு காலமாக அந்த ராமச்சந்திரோட அறை போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. அதுலேயுமே என்ன இப்போ நான் சின்ன வயசுல இருந்துட்டு கொஞ்சம் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் திருப்பதி போனதில் அவ்வளோ பாப்புலேஷனை அவங்க ஒழுங்குபடுத்துகிறாங்க அப்படின்றதுல சந்தோஷப்பட்டேன். அந்த மாதிரி இங்கே ஒழுங்குபடுத்துறதுன்றது தமிழ்நாட்டில் பின்தங்கி போய்கிட்டே தான் இருக்குது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், அழகர் கோயில் இதெல்லாம் நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த டூரிஸ்ட் இந்த பார்க்கு இதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது, நல்லா டெவலப்மெண்ட் நல்லா இருக்குது. முதல்ல இந்த அளவுக்கு வசதிகள் கம்மியாக இருந்தது. இப்போ கொஞ்சம் நல்லா எல்லாமே மக்கள் நடக்க முடியாதவங்களுக்கு வண்டி கொடுக்குறாங்க. நல்லா வரிசையாக கோயிலுக்கு போகிற அந்த இதெல்லாம் நல்லா டெவலப் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. இந்த இதெல்லாம் நல்லா இருக்குது. பார்க் நிறையா வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. மக்கள் இப்போ நல்லா மதுரையை விரும்ப ஆரம்பித்து நிறையா இடத்துல இருந்தெல்லாம் வெளியூரில் இருந்தெல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. மதுரை இப்போ நல்லா ரீச் ஆகி ஃபாரின் கண்ட்ரி கஸ்டமரெல்லாம் நிறையா மக்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா மதுரையை சுற்றுலாத்தலம் ஆக்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அதிநவீனமாக போக்குவரத்து வசதி செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மேற்கொண்டு போக்குவரத்து இடைஞ்சலாக இல்லாத இடங்கள்லாம் கொஞ்சம் மரங்களெல்லாம் அப்புறப்படுத்தி கொஞ்சம் நவீனப்படுத்தினா மக்களுக்கு இடையூறு இல்லாமல் இருக்கும். மற்றபடி ரோடுகளில் போக்குவரத்து போலீஸார்கள்லாம் நல்ல வழிமுறைப்படுத்துகிறாங்க. கொஞ்சம் இடைஞ்சல் இல்லாத பகுதிகளை பண்ணிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும், நீட்டாக. இப்போ இருக்கிற சுற்றுலா தலங்கள்லாம் கொஞ்சம் நீட்டாக இருக்குது. கொஞ்சம் வசதி படைத்து இதை விட கொஞ்சம் வசதியாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.